பாகம் 56. போலீஸ் அரவிந்தின் ரூமுக்கு ஓடவும் அவந்திகா பயத்தோடும் கவலையோடும் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தாள். சம்பத்தோ எந்த பதட்டமும் இல்லாமல் கேஷுவலாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. என்ன இவன் இவ்ளோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் கூட இவ்ளோ கூலா நின்னுட்டு இருக்கான், தப்பாச்சே, என்னவா இருக்கும் என்று அவந்திகா யோசனையோடு பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் ரூமுக்கு சென்ற போலீஸ் சில வினாடிகளுக்கு பிறகு சோர்ந்த முகத்தோடு திரும்பி வந்தார். அவர் எதிர்பார்த்து போன எந்த சம்பவமும் நடக்கவில்லை என்கிற சோர்வாக இருக்கலாம். சார், அந்த ரூம்ல யாரும் இல்ல, எம்டியா தான் இருக்கு என்று கைகளை விரித்தபடி அவந்திகாவை பிடித்து கொண்டிருந்த போலீஸை பார்த்து அவர் கூறவும் அந்த இன்னொரு போலீஸ் அவந்திகாவை ஃப்ரீயாக விட்டார். இருந்தாலும் அவர்களுக்கு அவந்திகாவின் மீதிருந்த சந்தேகம் இன்னமும் அதிகமான மாதிரிதான் தெரிந்தது. அந்த இரண்டு போலீஸ்காரர்களும் அவந்திகாவை முறைத்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட சம்பத் ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று சூழ்நிலையை சமாளிக்க முயற்சி செய்தான். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு, என்ன அண்ணான்னு தான் கூப்பிடணும், புரியுதா என்று சம்பத் கோபமான குரலில் மிரட்டுவதை போல அவந்திகாவை பார்த்து கூறவும் அவந்திகாவும் சம்பத்தின் ஆக்டிங்கில் கலந்து கொண்டாள். அண்ணா, நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று வாடிய முகத்தோடு பேசிய அவந்திகாவிற்கு நிஜமாகவே அவளின் இறந்து போன அப்பா நினைவுக்கு வரவும் அதற்கு மேல் அவளுக்கு நடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அப்பாவை இழந்த வலி அவள் தொண்டையை அடைக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. பொதுவாக பெண்களுக்கு அவர்களின் அப்பாதானே முதல் ஹீரோ. அவர்களின் அப்பாக்கள்தான் அவர்களின் உலகமாக இருப்பார்கள். அப்பாக்களுக்கும் அப்படித்தான். பெண் குழந்தையை தோளிற்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு மொத்த உலகத்தையும் சுற்றி காட்டி செல்லம் கொஞ்சிக் கொண்டு அத்தனை அன்போடு வளர்ப்பார்கள். அப்படி தங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து தாங்கி நின்ற அப்பாவை திடீரென்று ஒரு நாள் இழக்க நேரிட்டால் அந்த இழப்பை அத்தனை சுலபமாக கடந்துவிட முடியுமா என்ன? அதுவும் தன் கண்களுக்கு முன்னாலேயே விபத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து போனால் அந்த வலியை எதை வைத்து ஆற்ற முடியும்? நேரம் ஆக ஆக நெருப்பு துண்டுகளுக்கு மேல் படியும் சாம்பல் போல வேண்டுமானால் அந்த வலியை மனதின் உள்ளே மறைத்து வைத்திருக்க முடியுமே ஒழிய முழுதாக மறந்துவிட முடியாதே. காற்றடித்த சாம்பல் விலகினால் தகதகக்கும் நெருப்பு துண்டை போல மறைத்து வைத்த வலியை சூழ்நிலை கிண்டி கிளறும் போதெல்லாம் மனம் வேதனையால் கொழுந்துவிட்டு எரியத்தானே செய்யும். அப்படித்தான் சம்பத் அவளின் தந்தையை நினைவுபடுத்தவும் அவந்திகா அந்த சூழ்நிலையை மறந்தவளாக தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அழுது அழுது கடைசியில் அவளுடைய தொண்டையே கட்டிக்கொண்டது. குரல் கரகரக்க ஆரம்பித்தது. அவந்திகா இப்படி தேம்பி அழுவதை பார்த்ததும் சம்பத் வேகமாக அவளின் அருகில் சென்று அவனின் தோளில் அவளை சாய்த்து கொண்டு சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். ஆனால் சம்பத் இன்னமும் அவளின் கண்ணீரை ஆக்டிங் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். அதனால் அவனும் அவந்திகாவை சமாதானம் செய்வது போல் நடித்து கொண்டிருந்தான். சார், இவ என் தங்கச்சிதான். இவளுக்கு 8 வயசா இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ இவளுக்கும் தலையில அடிபட்டு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இவ பாக்கதான் சார் இவ்ளோ பெரிய பொண்ணா இருக்கா. ஆனா இவ மென்டல் ஏஜ் இன்னமும் 8 வயசை தாண்டல. 8 வயசு பொண்ணு எப்படி நடந்துப்பாலோ அப்படித்தான் இவ நடந்துப்பா என்று கவலை தோய்ந்த குரலில் ஒரு பொறுப்பான அண்ணனை போல பேசிக் கொண்டிருந்தான் சம்பத். அதோடு நிறுத்தாமல் கவலையாக அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, போதும், அழக்கூடாது. குட் கேர்ள் தானே நீ. இங்க பாரு, இந்த அங்கிள் கிட்ட இப்போ உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லு என்று கூறவும் அவந்திகா அந்த சூழ்நிலையை மனதில் வைத்துக் கொண்டு அழுவதை நிறுத்திவிட்டு கரகரக்கும் குரலில் 8 என்று கூறியவாறே தன் 10 விரல்களையும் விரித்து காட்டினாள். அதை பார்த்ததும்
அந்த 2 போலீஸ்காரருக்கும் அதுவரை அவள் மீதிருந்த சந்தேகம் போன இடம் தெரியாமல் மறைந்தது. சம்பத் சொல்வது நிஜம்தான் என்று நம்பியவர்களாய் லிப்டில் ஏறி கீழே சென்று விட்டார்கள். அந்த 2 போலீஸ்காரர்களும் அங்கிருந்து செல்லும் வரை ஆக்டிங்கை மெயின்டைன் செய்த சம்பத்தும் அவந்திகாவும் அவர்கள் சென்றதும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொண்டார்கள். அவந்திகா அவளின் அப்பாவின் நினைவிலிருந்து முழுதாக வெளிவந்தவளாய் ஒரு வழியாக போலீசிடமிருந்து தப்பித்து விட்டோம் என்கிற மன நிம்மதிக்கு வந்திருந்தாள். ஆனாலும் இப்பொழுது அவந்திகாவிற்கு வேறு ஒன்றை பற்றிய புதிய கவலை ஒட்டிக்கொண்டது. இங்கு நடந்ததெல்லாம் அரவிந்திற்கு தெரிந்தால் அவன் நிச்சயம் தன்னை கிண்டல் செய்வானே. அதை நினைத்தாலே அவந்திகாவிற்கு வெட்கமாக இருந்தது. அவந்திகா பைத்தியம் போல் நடித்தது அங்கிருந்த 2 பேருக்குத்தான் தெரியும். ஒன்று, அவள் நிச்சயமாக அவளே போய் அரவிந்திடம் அவள் நடிப்பு திறனை பற்றி சொல்ல போவதில்லை. ஆனால் மற்றொரு ஆபத்தான ஆள் சம்பத்தாயிற்றே. அவன் அரவிந்திடம் இதை பற்றி உளர 99% வாய்ப்பிருக்கிறதே. அதனால் சம்பத்தை பார்த்தவள் அவன் கைகளை பிடித்து கொண்டு, பிரதர், நீங்க என்னோட ஸ்வீட் பிரதர் தானே என்று பீடிகை போடவும் சம்பத் அவந்திகாவை கேள்வியோடு பார்த்தான். என்ன அவந்திகா, என்னாச்சு, ஏன் இப்படி கேக்குறீங்க என்று குழப்பத்தோடு கேட்டான். அது இங்க நடந்தத பத்தி அரவிந்த் சார் கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க தானே? இந்த சிஸ்டருக்காக நீங்க சொல்லக்கூடாது என்று அவந்திகா கெஞ்சும் குரலில் கூறவும் சம்பத்திற்கு உள்ளுக்குள் சிரிப்பாக இருந்தது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு, டவுட் தான், சொல்லவும் வாய்ப்பு இருக்கு என்று குறும்பாக சம்பத் கூறவும் அவந்திகாவோ சம்பத்தை முறைத்து பார்த்தாள். நீங்க மட்டும் இத அரவிந்த் சார் கிட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உங்களை என்ன செய்வேனே தெரியாது என்று அவந்திகா ஆட்காட்டி விரலை உயர்த்தியபடி சம்பத்தை மிரட்ட முயற்சி செய்ய சம்பத்திற்கோ பயம் வராமல் ஆர்வம் தான் வந்தது. சொன்னா என்ன செய்வீங்க? டெல் மீ அவந்திகா, என்ன செய்வீங்க என்று ஆர்வமும் கேலியுமாக சம்பத் அவந்திகாவை வெறுப்பேற்றவும் சில வினாடிகள் யோசித்தவுள், ஒன்னும் செய்ய மாட்டேன். நீங்க அரவிந்த் சார லவ் பண்றீங்க, உங்களுக்கு ஆண்கள் மேலதான் இன்ட்ரெஸ்ட், அதனாலதான் அரவிந்த் சார ஒட்டிக்கிட்டே சுத்துறீங்கன்னு ஒரு பக்கத்துக்கு ஒரு கட்டுரையை எழுதி பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன் என்று கண்களை உருட்டி கொண்டு தேர்ந்த வில்லியை போல அவந்திகா மிரட்டவும் சம்பத் வாயடைத்து போய் நின்றான். அதற்கு மேல் அவனிடம் எந்த ஆப்ஷனும் இல்லாததால், ஓகே, ஐ டோட்டலி சரண்டர் என்று அவந்திகாவிடம் முழுவதுமாக சரணடைந்தான். நம்பலாமா என்று அவந்திகா கேட்கவும், ப்ராமிஸ் என்று உறுதி கொடுத்தான் சம்பத். மறந்துடாதீங்க, நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. சோ தவறி கூட இத பத்தி அரவிந்த் சார் கிட்ட உளறிடக்கூடாது, ஓகேவா என்று அவந்திகா கேட்டதுக்கு சம்பத்தோ, தவறி கூட நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவருக்கே தெரிஞ்சிருச்சுனா என்று பீடிகை போடவும் அவந்திகா புருவத்தை உயர்த்தியபடி, என்ன சொல்றீங்க என்று குழப்பமாக கேட்டாள். இங்க நடந்ததையெல்லாம் தான் அரவிந்த் சாரே அவர் கண்ணால நேரடியாவே பாத்துட்டாரே என்று கூறவும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. உடனே அங்கும் இங்குமாக தலையை திருப்பி தேடியவள் லிப்டிற்கு லெப்ட் பக்கமாக எஸ் பிளாக்கில் இருந்த அறையின் வாசலில் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தாள். அவன் எப்பொழுது அவனின் பழைய அறையில் இருந்து அந்த அறைக்கு ஷிஃப்ட் ஆனான் என்றே அவந்திகாவிற்கு தெரியவில்லை. ஆக அவந்திகா அங்கு வருவதற்கு முன்பே அவர்கள் இருந்த அறையிலிருந்து வேறு அறைக்கு மாறியிருக்கிறார்கள். போலீசும் இவ்வளவு நேரமாக அரவிந்த் தங்கி இருந்ததாக தகவல் கிடைத்த டி பிளாக்கில் இருந்த அறையை தான் சர்ச் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் லெப்ட் சைடில் இருந்த அறைகளை பெரிதாக கவனிக்கவில்லை. அதனால்தான் சம்பத்தும் கூலாக போலீஸை டீல் செய்து கொண்டிருந்தானா என்று மிகவும் தாமதமாகத்தான் அவந்திகாவிற்கு மூளை வேலை செய்தது. அப்படி என்றால் இவ்வளவு நேரமாக அரவிந்தை காப்பாற்றுகிறேன் பேர்வழி என்று அவந்திகா போட்ட பைத்தியக்கார வேஷமெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் தானே. இப்படி மொத்தமாக பல்பு வாங்கி கொண்டு அரவிந்த் முன் நிற்கிறேனே, அவன் சும்மாவே ஆடுவான், இதுல நானே மொக்கையா ஒரு டிராமா பண்ணி
அவனுக்கு சலங்க வேற கட்டி விட்டுட்டேன். இனி எப்படியெல்லாம் என்ன கலாய்க்க போறானோ. எல்லாரும் பேசி கலாய்ச்சா இவன் ஒரு பார்வையாலேயே மொத்தமா வெக்கப்பட வச்சிடுவானே. இவனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேனோ என்று மனதிற்குள் புலம்பியபடி தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அருகில் வந்தான் அரவிந்த். அவன் பின்னாலேயே அவனின் 2 அசிஸ்டன்ட்ஸும் வந்து கொண்டிருந்தார்கள். ஓரக்கண்ணால் அரவிந்த் அவன் அசிஸ்டன்ஸோடு வந்து கொண்டிருப்பதை பார்த்தவள், இவ்ளோ நேரம் ஒளிஞ்சுகிட்டு இருந்துட்டு வர தோரணைய பாரு, என்ன ஆனாலும் இந்த மாதிரி சேனைப்படையோடு வந்து சீன் போடுறத இவன் விட மாட்டான் போல என்று அவனை மனதிற்குள் கிண்டல் செய்து கொண்டாள். ஆனாலும் அரவிந்த் என்ன சொல்வானோ என்று அவந்திகாவிற்கு இன்னமும் பயமாகத்தான் இருந்தது. பயம் என்று சொல்வதை விட ஷையாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் அவந்திகாவின் அருகில் வந்த அரவிந்தோ, பரவாயில்ல, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண என்று கூறவும் அவந்திகா விழிகள் விரிய ஆச்சரியமாக அரவிந்தை பார்த்தாள். என்னது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேனா? இத சொல்றது அரவிந்த் தானா, இல்ல வேற யாராவது அரவிந்த் வேஷத்துல வந்துட்டாங்களா என்று நினைத்து கொண்டு கண்களை கசக்கியபடி அரவிந்தை உற்று பார்த்தாள். சந்தேகமே இல்லை, அது அரவிந்த் தான். என்ன அதிசயமா இருக்கு, இந்த அரவிந்த் ஒண்ணு என்ன திட்டுவான், இல்லன்னா கிண்டல் பண்ணுவான். இப்படி பாராட்டுறதெல்லாம் அபூர்வமா நடக்கிற விஷயமாச்சே. அவந்திகா, நிஜமாவே பெஸ்ட் ஆக்டர் அரவிந்தே பாராட்டுற அளவுக்கு நடிச்சிட்டியே என்று கொஞ்சம் பெருமைப்பட்டு கொண்டாள் அவந்திகா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் என்று அவந்திகா கெத்தாக கூறவும் அரவிந்தோ, நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நீ நடிக்கல, அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்க என்று முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொல்லவும் அவந்திகாவிற்கு அரவிந்த் பேச்சில் ஒளிந்திருக்கும் நக்கல் தெல்ல தெளிவாக புரிந்துவிட்டது. அப்படின்னா இவன் என்ன பைத்தியம்னு சொல்றானா? அதான பார்த்தேன், இவன் எங்க என்ன பாராட்டிட போறான். இதுக்கு வேற தேங்க்ஸ் சொல்லி மேலும் என்னைய நான் அசிங்கப்படுத்திக்கிட்டேனே. அவந்திகா, நீ மோசம் போயிட்ட என்று உள்ளுக்குள் சினுங்கியவள் அரவிந்தும் அவன் அசிஸ்டன்ஸும் கேலியாக சிரிப்பதை பார்த்ததும் நொந்து போனாள். அவர்களின் கண்ணில் இருந்து மாயமாக மறைந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. என்னதான் ஸ்மார்ட்டாக அவந்திகா நடிக்கவில்லை என்றாலும் பேச்சை திசை மாற்றுவதில் அவள் ஸ்மார்ட் தான் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்தாள். இப்படி சிரிச்சுட்டே இருக்க போறீங்களா? இப்போ எப்படி நீங்க எல்லாரும் இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போக போறீங்க? மொத்த போலீஸ் படையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க என்று அவந்திகா சீரியஸான குரலில் கேட்கவும் அங்கிருந்தவர்கள் கேலி சிரிப்பில் இருந்து சீரியஸ் மோடிற்கு மாறியிருந்தார்கள். அவந்திகா, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா என்று சம்பத் கேட்கவும் தீவிரமாக யோசித்த அவந்திகா, ஒரு ஐடியா இருக்கு, நீங்கெல்லாம் ரூமுக்கு போய் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன் என்று கூறியபடியே அவந்திகா வேக வேகமாக படி வழியாக கீழ் ஃப்ளோருக்கு ஓடினாள். ஏற்கனவே அவந்திகா ஒரு மொக்கை ஐடியாவை போட்டு போலீசுக்கு அவள் மீதே சந்தேகம் வரும் அளவுக்கு குழப்பு என்று குழப்பியிருந்தாள். இதில் மொத்த பேரையும் காப்பாற்றும் அளவுக்கு ஐடியாவோடு வருவாளா, இல்லை மொத்த பேரையும் கம்பி எண்ண வைக்கும் லெவலுக்கு ஏதாவது கோக்குமாக்காக பண்ணி போலீஸையே கையோடு கூட்டிக் கொண்டு வருவாளா என்று தெரியாமல் அரவிந்தும் அவன் அசிஸ்டன்ஸும் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் அவந்திகாவோ இதுவரை காட்டினது எல்லாம் ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு என்னும் அளவுக்கு ஒரு பெரிய பிளானை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பித்திருந்தாள். எப்படியோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் மாறிய கதையாக மாறாமல் இருந்தால் சரிதான். பாகம் 57. போலீஸ் அந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ரக்ஸ் யூஸ் செய்தவர்களை எல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்க அரவிந்தை போலீஸ் கண்ணில் படாமல் அந்த ஹோட்டலை விட்டு எப்படி கூட்டி செல்வது என்று யோசித்தாள் அவந்திகா. அவந்திகாவின் மூளைக்குள் சடனாக ஒரு ஐடியா உதிக்கவும் அரவிந்தையும் அவன் அசிஸ்டன்ஸையும் ரூமில் காத்திருக்க சொல்லிவிட்டு படி வழியாக கீழ் ஃப்ளோருக்கு ஓடினாள். அவந்திகாவின் ஐடியா என்னவென்றே தெரியாமல் அவளுக்காக அரவிந்தும் அவன் அசிஸ்டன்ஸும் காத்து கொண்டிருக்க சில நிமிடங்களுக்கு பிறகு அவந்திகா வியர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தாள். ரூம் கதவை வேகமாக தட்டியவள், அரவிந்த் சார்,
நான் தான் அவந்திகா, கதவு திறங்க என்று மூச்சிறைக்க கத்தவும் சம்பத் கதவை திறந்து விட்டான். அரவிந்த் சார், ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஹோட்டலை விட்டு சேஃபா வெளியில போயிடலாம் என்று மூச்சு வாங்க அவந்திகா திக்கி திணறி பேச அரவிந்திற்கு அவந்திகா சொல்வது ஒன்றும் விளங்கவில்லை. சம்பத்திற்கும் அவந்திகாவின் ஐடியா தெளிவாக புரியாததால், என்ன அவந்திகா, என்ன சொல்றீங்க, ஒன்னும் புரியல, முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்புறம் விளக்கமா தெளிவா உங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க என்று கூறிய சம்பத் அங்கிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து அவந்திகா கையில் கொடுக்க போனான். அப்பொழுதுதான் அவள் கையில் ஏதோ ஒரு பேக்கை வைத்துக் கொண்டிருப்பது தெரியவும், இதென்ன அவந்திகா என்று கேட்டுக்கொண்டே அந்த பையை வாங்க போனான். இதுதான் என்னோட ஐடியா, அதெல்லாம் இப்ப விலாவரியா சொல்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நீங்கெல்லாம் இந்த ரூமை விட்டு வெளியில போங்க, அப்பதான் இந்த ஐடியாவை செயல்படுத்த முடியும் என்று வறண்டு போன தொண்டையில் இருந்து கத்தியவள் அவள் கையில் வைத்திருந்த பேக்கை அங்கிருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு சம்பத் கையில் இருந்த வாட்டர் கேனை பிடுங்கி வயிறு குளிரும் வரை தண்ணீரை மடக் மடக்கென்று வேக வேகமாக குடித்து முடித்தாள். இன்னமும் கூட அவந்திகா என்ன சொல்ல வருகிறாள், அவள் பிளான் தான் என்ன என்று அங்கிருந்த ஒருவருக்கும் புரியவில்லை. அரவிந்தோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். தண்ணீரை குடித்து முடித்த அவந்திகா அங்கிருந்து ஒருவரும் ஒரு அடி கூட நகராமல் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்து இடுப்பில் கை வைத்துக் கொண்டு முறைத்தாள். இன்னமும் நீங்கெல்லாம் கிளம்பலையா? முதல்ல நீங்கெல்லாம் வெளியில போங்க என்று சம்பத்தை அவன் கைகளை பிடித்து கொண்டு வந்து ரூமுக்கு வெளியே அனுப்ப சம்பத் பின்னாலேயே அரவிந்தின் அசிஸ்டன்ஸும் வெளியேறினர். அதற்கு மேல் தனக்கு அங்கு என்ன வேலை இருக்கிறது என்பது போல அரவிந்தும் அந்த ரூமில் இருந்து வெளியே போக நினைத்து கதவருகில் செல்ல அவந்திகாவோ அரவிந்தை பார்த்து முறைத்தாள். சார், நீங்க எதுக்கு வெளியில போறீங்க? உங்களுக்காகத்தானே இந்த பிளானே. அது மட்டும் இல்ல, உங்களை வச்சுதான் இந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ண போறேன். நீங்க ரூம்குள்ளே இருங்க என்று கூறிவிட்டு கதவை பட்டென்று சாத்தினாள். அவந்திகா அவள் எடுத்து வந்த பேக்கை திறந்து அதிலிருந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து டேபிளின் மீது கடை பரப்பிக் கொண்டிருந்தாள். அரவிந்திற்கோ அவந்திகாவின் திட்டமும் புரியவில்லை. இப்பொழுது இந்த திட்டத்தில் அவன் பங்கு என்ன என்றும் விளங்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் கதவருகில் நின்றபடி அவந்திகா பேக்கை திறந்து துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். அரவிந்த் இப்படி கதவருகிலேயே நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா, சார், இன்னும் அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க, வந்து இந்த டிரெஸ் எடுத்து சீக்கிரமா போடுங்க என்று செட் டிரெஸ்ஸை எடுத்து அரவிந்திடம் நீட்டினாள். அவந்திகா கையில் வைத்திருந்த டிரெஸ் என்னவென்றே அரவிந்திற்கு புரியவில்லை. அது என்னவாக இருக்கும் என்று யூகமாக கூட அவனுக்கு எதுவும் தோன்றவில்லை. அவந்திகாவின் அருகில் சென்றவன் அந்த டிரெஸ்ஸை வாங்கி பார்த்தான். அது அரவிந்த் வழக்கமாக போட்டுக்கொள்ளும் டிரெஸ்ஸை போல் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட 40 வயது ஆள் போட்டிருப்பது போன்ற கொஞ்சம் ஓல்டு மாடல் டிரெஸ்ஸாக இருந்தது. அவன் கையில் இருந்த டிரெஸ்ஸை காட்டிலும் அவந்திகா டேபிளின் மீது விரித்து வைத்திருந்த டிரெஸ் வித்தியாசமாக படவும் அரவிந்த் அந்த டிரெஸ்ஸை எடுத்து பார்த்தான். அது சந்தன நிற லாங் டாப். அதை விரித்து பார்த்தால் அந்த டாப்பில் அவந்திகா மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் புகுந்து கூட கொள்ளலாம் என்பது போல அவந்திகாவின் சைஸை விட பெரிதாகவே இருந்தது. அதன் உயரம் அவந்திகாவின் முட்டிக்கு கீழே நன்றாக நீளமாகவே இருக்கும். இதெல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்திற்கு வித்தியாசமாக பட்டது அந்த டிரெஸ்ஸில் இருந்த சிவப்பு நிற கரைதான். பார்ப்பதற்கு இரத்தக்கரை போலத்தான் இருந்தது. அந்த கரையின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை. அதை தொட்டு பார்த்த போது அரவிந்த் கையிலும் அந்த சிவப்பு நிற கரை ஒட்டிக்கொண்டது. அதை நுகர்ந்து பார்த்தவனுக்கு இரத்த வாடை அடிக்கவும் அது இரத்தம்தான் என்று 100% அவனுக்கு உறுதியாகவும் அவந்திகாவை திகைப்போடு பார்த்தான். இது என்னது என்று அரவிந்த் அந்த கரையை சுட்டிக்காட்டி அதிர்ச்சியோடு கேட்கவும் அவந்திகாவோ சர்வசாதாரணமாக, இது கோழி ரத்தம் தான் சார்,
கிச்சன்ல இதுதான் இருந்தது. என் ஐடியாவுல முக்கியமான ரோலே இந்த கோழி ரத்தத்துக்கு தான் இருக்கு என்று கூறியவள் அரவிந்தின் கையிலிருந்து அந்த டிரெஸ்ஸை வெடுக்கென்று பிடுங்கிவிட்டு எதையோ வேக வேகமாக அவள் வயிற்றில் கட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ இன்னமும் அதிர்ச்சியோடு இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று யோசித்தபடி அவந்திகாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவந்திகாவோ அரவிந்தின் திகைப்பை எல்லாம் சட்டை செய்து கொள்ளாமல் அவள் ரெடி செய்து வைத்திருந்த துணி மூட்டையை எடுத்து அவள் வயிற்றின் மீது கட்டிக்கொண்டு அதற்கு அடுத்ததாக அந்த லாங் டாப்பை எடுத்து போட்டுக்கொண்டாள். இப்பொழுது அவந்திகாவை பார்ப்பதற்கு நிறை மாத கர்ப்பிணி மாதிரியேதான் தெரிந்தாள். அவந்திகாவின் பிளானும் அதுதானே. அவள் தலைமுடியை கலைத்து விட்டு கொண்டாள். அவள் தலை ஏற்கனவே வியர்த்து போய் இருந்ததால் அவந்திகா நினைத்தது போலவே அவளின் தலைமுடி அவளுக்கு ஒத்துழைத்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அவள் முகம் வியர்த்து கருத்து போயிருந்ததால் முகத்திற்கு தனியாக எந்த எக்ஸ்ட்ரா மேக்கப்பும் தேவையில்லை என்றாலும் ஒருவேளை யாராவது தன்னை அடையாளம் கண்டு கொண்டால் தப்பாகி விடுமே என்று யோசித்தவள் அந்த இரத்தக்கரையை எடுத்து சிறிது அவள் முகத்தில் அங்கும் இங்குமாக லேசாக தடவிக்கொண்டாள். இப்பொழுது பெர்ஃபெக்டாக அவந்திகா தயாராகிவிட்டாள். அதாவது பிரசவ வலி வந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்க மிகவும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கும் நிறை மாத கர்ப்பிணி பெண் போல அவந்திகா தன்னை தயார் செய்து கொண்டாள். இப்பொழுது மேக்கப் எல்லாம் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்க்கு தயாராக வேண்டுமே என்று யோசித்தவள் கொஞ்சம் குனிந்த வாக்கில் நின்று கொண்டு 2 கைகளையும் இடுப்பில் வைத்தபடி 2 முறை கத்தி பார்த்து கொண்டாள். அதுவரை அவந்திகா செய்வதையெல்லாம் திகைப்போடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தோ அவந்திகா அப்படி கத்தவும் பயத்தில் ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்று கொண்டான். பெரிய பெரிய நடிகைகளையே லெப்டில் தள்ளிவிடும் அளவுக்கு அல்லவா அவந்திகா ஆஸ்கார் லெவலில் நடித்து கொண்டிருக்கிறாள். பிறகு அரவிந்திற்கு பயமாக இருக்காதா என்ன? அரவிந்திடம் இதுதான் பிளான் என்று சொல்லிவிட்டு செய்தால் கூட அரவிந்தும் பிளானுக்கு தயாராவான். அதை விட்டு கோழி ரத்தத்தை துணியில் பூசிக்கொள்வதும் முகத்தில் பூசிக்கொள்வதுமாக ஏதேதோ கிறுக்குத்தனம் செய்துவிட்டு கடைசியில் இப்படி ஒரே அடியாக கத்தினால் எவனுக்குத்தான் பயம் வராது? அரவிந்த் பீதியில் நின்று கொண்டிருக்க அவந்திகாவோ எல்லாம் ஓகே என்று திருப்தி அடைந்தவளாக அரவிந்தை பார்த்தாள். என்ன சார், என்ன பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? இன்னுமா அந்த ட்ரெஸ்ஸ போடல? சீக்கிரம் போடுங்க, இல்லனா நானே போட்டு விடட்டுமா என்று அவந்திகா கேட்கவும் தான் அரவிந்திற்கு சுய நினைவே வந்தது போல் இருந்தது. விட்டால் அவந்திகாவே அரவிந்திற்கும் டிரெஸ்ஸை போட்டு விடும் துடிப்பில் இருக்கவும் அரவிந்த் வேக வேகமாக அவந்திகா அவனுக்கு கொடுத்த டிரெஸ்ஸை அவன் ஏற்கனவே போட்டிருந்த டிரெஸ்ஸின் மேலேயே போட்டுக்கொண்டான். அவந்திகா கொண்டு வந்தது தொள தொள ஆடை என்பதால் அரவிந்திற்கு அந்த டிரெஸ்ஸை போட்டுக் கொள்வதில் எந்த கஷ்டமும் இருக்கவில்லை. இப்பொழுது அவந்திகா முழுவதும் தயாராகிவிட்டாள். ஆனால் அரவிந்த் இன்னமும் ஆக்டர் அரவிந்தாகத்தானே இருக்கிறான். அதை கவனித்தவள் அரவிந்தை வேறு ஒருவனாக மாற்றியாக வேண்டுமே என்று யோசித்தாள். ஒரு சிறிய துணி மூட்டையை தயார் செய்தவள், சார், இந்த துணி மூட்டைய உங்க வயித்துல டைட்டா கட்டிக்கோங்க என்று அரவிந்திடம் கொடுத்தாள். என்னது, இத கட்டிக்கணுமா? நோ சான்ஸ் என்று அரவிந்த் புருவத்தை குறுக்கியபடி கூறவும், இத நீங்களா கட்டுறீங்களா இல்ல நான் கட்டி விடட்டுமா என்று அவந்திகா அரவிந்தின் அருகில் வரவும் வேறு வழி இல்லாதவனாய் அந்த துணி மூட்டையை வாங்கி அவன் வயிற்றின் மீது வைத்து தொப்பையை போல கட்டிக்கொண்டான். எல்லாம் சரி, ஆனா ஃபேஸ் மட்டும் அப்படியே இருக்கே, கொஞ்சம் இருங்க, அதுக்கு ஒரு வழி பண்றேன் என்று கூறியவள் அவள் கொண்டு வந்த பேக்கில் இருந்து ஒரு மேக்கப் கிட்டை வெளியில் எடுத்தாள். அதை பார்த்த அரவிந்திற்கோ ஆச்சரியமாக இருந்தது. வெறும் கையை வீசிக்கொண்டு போனவள் இத்தனை பொருட்களோடு வந்திருக்கிறாளே என்கிற ஆச்சரியம்தான். இதெல்லாம் அவளுக்கு எங்கு கிடைத்திருக்கும் என்று யோசித்தவனுக்கு அதற்கு மேல் யோசித்து மூளையை கசக்கிக் கொண்டிருக்க இஷ்டமில்லாமல் அவந்திகாவிடமே கேட்டுவிட்டான். இதென்ன என்று அவந்திகாவின் கையில் வைத்திருந்ததை சுட்டிக்காட்டி கேட்டான்.
இவ்ளோ பெரிய ஆக்டரா இருக்கீங்க, இது என்னன்னு தெரியாதா? மேக்கப் கிட் என்று அவந்திகா பெரிய அறிவாளி மாதிரி பதில் கூறவும் அரவிந்திற்கு கடுப்பானது. இது மேக்கப் கிட்னு எனக்கும் தெரியும், இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? வெறும் கையோட தானே ஹோட்டலுக்கு வந்த என்று அரவிந்த் தன் சந்தேகத்தை கேட்கவும் அவந்திகா திருவென முழிக்க ஆரம்பித்தாள். உன்னத்தான் கேக்குறேன், இவ்ளோ திங்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று அரவிந்த் ஒரே பிடியாக விசாரிக்கவும் அவந்திகாவிற்கோ மூச்சு முட்டியது. பின் என்ன, இதையெல்லாம் கிடைத்த இடத்தில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சுட்டுக் கொண்டல்லவா வந்திருக்கிறாள். இதற்கெல்லாம் கணக்கு கேட்டுக் கொண்டிருந்தாள். பாவம், அவள் என்னதான் பதில் சொல்ல முடியும்? இவனை காப்பாத்துறதுக்காகத்தான உயிரை பணைய வச்சு மூச்சு கூட விட நேரம் இல்லாம போராடிட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனெல்லாம் யாரும் இல்லாத தீவுலதான் கொண்டு போய் விட்டுட்டு ஓடி வந்துடணும். மூஞ்ச பாரு, அப்படியே கொரில்லாவுக்கு கூட பிறந்தவ மாதிரியே இருக்கான் என்று மனதில் திட்டிக் கொண்டாள் அவந்திகா. மனதில் திட்டியது மட்டும் இல்லாமல் டென்ஷனில் வாய் விட்டே கொரில்லா என்று முனகியும் விட்டாள். என்னது கொரில்லாவா? யார் கொரில்லா? நானா என்று அவந்திகா முனகியதை கேட்டு அரவிந்த் கோபமாக கேட்கவும் அவந்திகாவோ ஏதேதோ பேசி அவனை சமாளித்தாள். ஐயோ, உங்களை போய் கொரில்லான்னு சொல்வேனா சார்? பாவம், அந்த கொரில்லா கோபிச்சுக்குமே. அதாவது நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க தான் ஆக்டர் அரவிந்தாச்சே. உங்களை கொரில்லான்னு சொன்னா அந்த கொரில்லா கூட என் கூட சண்டைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேமஸ் ஆளாச்சே, அத சொன்னேன். சரி, இப்போ யார் கொரில்லாங்கிறதா முக்கியம்? முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு மேக்கப் போட்டு அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி ஆகணும். கீழே வேற போலீஸ் அவங்க விசாரணைய முடிக்கிற மாதிரி தெரியல. அகைன் எப்போ வேணாலும் இந்த ஃப்ளோருக்கு வரலாம் என்று அவந்திகா அந்த சூழ்நிலையின் அழுத்தத்தை நினைவுபடுத்தவும் அரவிந்த் அவன் கேட்ட கேள்வியை மறந்துவிட்டு அவந்திகா சொல்வதுதான் சரி என்ற மனநிலைக்கு வந்திருந்தான். அவனை உட்கார வைத்துவிட்டு அவனுக்கு மேக்கப் போட அவந்திகா மேக்கப் கிட்டை எடுத்துக்கொண்டிருந்தாள். இத வச்சு உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாத மாதிரி எப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க என்று அவந்திகா அவன் முகத்தில் ஒரு கிரீமை தடவ போகவும் அரவிந்தோ அவள் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினான். இது என்ன கிரீம்? கண்ட கிரீம் எல்லாம் என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணா என் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு அவனை அறையலாம் போல இருந்தது. அப்படி ஒரு வேகம் வந்தது. இருந்தாலும் அவன் ஆக்டர் அரவிந்த் ஆயிற்றே. அவனை அப்படியெல்லாம் அடித்துவிட்டு அவந்திகா தப்பித்து போய்விட முடியுமா என்று தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டாள். சார், பொதுவா லேடிஸ் தான் இப்படி நேரம் காலம் தெரியாம டென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க என்னன்னா சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஸ்கின் கேர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இத ஒரு நாள் போட்டா ஒன்னும் ஆகாது. இதை எடுக்கவே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்று அவந்திகா கோபத்தில் உளறி விடவும் அரவிந்தோ அவள் பேசிய வார்த்தைகளை பிடித்து கொண்டான். என்னது, இதை எடுக்க கஷ்டப்பட்டியா? அப்படின்னா இதெல்லாம் திருடிட்டு வந்தியா என்று அரவிந்த் கோபமாக கேட்கவும் தன் வாயாலேயே தானே மாட்டிக்கொண்டோமே என்று நொந்து கொண்டாள். தவளை தன் வாயால் தானே கெடும் என்பது தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அவந்திகாவும் இப்படி தவளை போல தன் வாயாலேயே மாட்டிக்கொள்வாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லையே. பாகம் 58. நீ திருடுனியா என்று அரவிந்த் காட்டமாக அவந்திகாவை பார்த்து கேட்கவும் அவந்திகாவோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகா இப்படி யார் பொருளையோ அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்டு பயன்படுத்துபவள் இல்லைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில், அதுவும் அந்த ஹோட்டலில் நடந்த ரைடில் அனாமத்தாக அங்கேயும் இங்கேயும் கிடந்த பேக்கில் இருக்கும் பொருட்களைத்தானே எடுத்துக்கொண்டு வந்தாள். அதுவும் அரவிந்திற்காகத்தானே இதெல்லாம் செய்தாள். ஆனால் அவனே இப்படி ஒரு கேள்வி கேட்டு அவந்திகாவை தர்ம சங்கடத்துக்குள் திணற வைப்பான் என்று அவந்திகா யோசிக்கவில்லை. அதனால்தான் அவனுக்கு உடனடியாக கூற எந்த பதிலும் அவளிடம் இருக்கவில்லை. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவந்திகா திணறிக் கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து அரவிந்தின் போனுக்கு கால் வந்தது. உடனே அவந்திகா அரவிந்தை திசை திருப்ப வேகமாக அவன் போனை எடுத்து
அரவிந்தின் கையில் கொடுத்தாள். சம்பத் தான் கால் செய்திருந்தான். சார், என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, இவ்ளோ நேரம் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல என்று சம்பத் அங்கிருக்கும் நிலையை அரவிந்திற்கு நினைவுபடுத்த ஓகே என்று கூறிவிட்டு அரவிந்த் போனை வைத்தான். என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணு என்று அவந்திகாவிடம் கூறியவன் சமத்தாக அவளுக்கு முகத்தை காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். அவந்திகாவிற்கோ தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இருந்தது. அப்பாடா, நல்ல வேளையா சம்பத் போன் பண்ணிட்டாரு, இல்லனா இந்த அரவிந்த் என்ன கேள்வி கேட்டே கொன்னுருப்பான், தப்பிச்சோம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவளுக்கோ அரவிந்தின் கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. என்ன பார்த்து திருடுனியான்னு கேட்டுட்டானே. ச்சே, நான் என்ன தினம் தினம் திருடுறதையே வாடிக்கையா வச்சிருக்கேன். ஏதோ அவசரத்துக்காக கேட்காம 2 பொருளை எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு போய் இவ்ளோ பெரிய வார்த்தைய சொல்லிட்டானே. இவனுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? இவனுக்காக தானே இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசிடுறான். இப்போ எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு என்று மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டவள், சரி விடு அவந்திகா, இவனை பத்தி தான் உனக்கே தெரியுமே, சரியான மக்கு மண்டையன், சிச்சுவேஷன் தெரியாம வார்த்தைய விட்டுருவான். இவன் இப்படிதான். நீ இத பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணாம உன்னோட பிளான சக்சஸா எப்படி முடிக்கிறதுன்னு மட்டும் யோசி என்று அவந்திகா தனக்கு தானே சமாதானம் பேசி தெம்பேற்றி கொண்டாள். ஒரு வழியாக அரவிந்திற்கும் மேக்கப் போட்டு முடித்துவிட்டு அங்கிருந்த கண்ணாடி முன்பு அவனை கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தினாள். சார், இப்ப பாருங்க என்று கூறிவிட்டு அவந்திகா கண்ணாடி முன் இருந்து விலகிக் கொள்ள அரவிந்தோ விழிகள் விரிய அந்த ஆள் உயர கண்ணாடியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனின் உடல் மட்டுமல்ல, முகமும் கூட 40 வயது ஆள் மாதிரி தோற்றமளித்துக் கொண்டிருந்தது. அரவிந்திற்கோ அவனை பார்த்தே ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. இத்தனை நாளாக ஹேண்ட்ஸமும் கம்பீரமுமாக இருந்த அரவிந்தின் உடல் இப்பொழுதோ தொந்தியும் தலையில் ஆங்காங்கே வெள்ளை முடியுமாக முதுமைக்கு தயாராகி கொண்டிருப்பவன் போல இருக்கவும் அதை பார்த்து அரவிந்திற்கு திகைப்பாக இருந்தது. சில நிமிடங்களிலேயே தன் உடலும் முகமும் இப்படி மாறி போயிருக்கிறதே என்று தன்னை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். என்ன சார், நான் சொன்ன மாதிரியே உங்களையே உங்களுக்கு அடையாளம் தெரியலதானே என்று அவந்திகா எதையோ சாதித்தவள் போல உற்சாகமாக கேட்கவும் அரவிந்த், இதுதானே உன் திட்டம்? இதுக்குத்தானே இவ்ளோ அலப்பற? என்ன ஒரே நிமிஷத்துல இப்படி மாத்திட்டியேடி என்பது போல தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவளை கண்ணாடி வழியாக காட்டமாக பார்த்தான். என்ன சார், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு, ஒரேடியா ரசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க என்று அவந்திகா உற்சாக குரலில் கேட்கவும் அரவிந்த் சடனாக அவளை திரும்பி பார்த்தான். அவன் சடனாக அப்படி திரும்பியதில் அவனின் கால் இடறி அவந்திகாவின் மீது விழப்போகவும் அவந்திகா அவனை மிகுந்த சிரமத்தோடு அப்படியே தாங்கிக் கொண்டாள். சார், என்ன இப்படி மேல வந்து விழறீங்க? இப்போ நான் 1.5 மாச கர்ப்பிணி பொண்ணு. இப்படி எல்லாம் மேல வந்து விழுந்தா வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் என்று அவந்திகா முழு சந்திரமுகியாக மாறி இருக்கவும் அரவிந்தோ அவந்திகா சொல்வது புரியாமல் விழித்தபடி அவளிடமிருந்து விலகி நேராக நின்று கொண்டான். புரியலையா சார்? இதோ இதான் நம்ம குழந்தை. இப்போ எனக்கு பிரசவ வலி வந்துருமா? என்னோட ஹஸ்பண்டான நீங்க அப்படியே என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு வெளியில கூட்டிட்டு போயிடுவீங்களா? இப்படி ஒரு நிலையில நம்மள யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. சோ ஈஸியா நம்ம ஹோட்டல் விட்டு வெளியில போயிடலாம். இதுதான் என் பிளான். எப்படி இருக்கு என்று அவந்திகா கெத்தான குரலில் கூறவும் அரவிந்த் அவளை ஏற இறங்க பார்க்க ஆரம்பித்தான். இது எம்ஜிஆர் காலத்து ஐடியா, இதுக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண என்று கிண்டலாக கேட்டான் அரவிந்த். சார், இது எம்ஜிஆர் காலத்து ஐடியாவா இருந்தாலும் ஆல் டைம் ஹிட் அடிக்கிற ஐடியா சார். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்வாங்க. நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீங்க தான் கொஞ்சம் சொதப்பாம நடிக்கணும். முடியுமா என்று அவந்திகா யோசனையோடு அரவிந்தை பார்த்து கேட்கவும் அரவிந்த் தன் கை முஷ்டியை இறுக்கியபடி அவந்திகாவை முறைத்து பார்த்தான். பின் என்ன, அரவிந்த் எவ்வளோ பெரிய ஆக்டர். அவனின் பெஸ்ட் ஆக்டிங்கிற்காக அவார்ட் எல்லாம் வேறு வாங்கியிருக்கிறான். இப்பொழுது
ட்ரெண்டிங்கில் கலக்கி கொண்டிருக்கும் ஹீரோ ஆயிற்றே. அப்படிப்பட்டவனை சொதப்பாமல் நடிக்க வருமா என்று கேட்பதெல்லாம் ஓவரிலும் ஓவர் ஆயிற்றே. விட்டால் அரவிந்த் தன்னை அடித்தே விடுவான் என்று உணர்ந்த அவந்திகா, சரி சரி, நீங்க சூப்பரா நடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சும்மா உங்களை கூல் பண்ண ஜோக் பண்ண, இப்போ உங்க அசிஸ்டன்ஸ உள்ள கூப்பிடலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் என்று கூறியவள் அரவிந்த் பதிலுக்காக காத்திருக்காமல் அவளே போய் கதவை திறந்து விட்டு சம்பத்தையும் மற்றவர்களையும் உள்ளே அழைத்தாள். சம்பத்தோ அவந்திகா அரவிந்தின் கோலத்தை பார்த்து ஸ்தம்பித்து போய் பேச்சற்று நின்று கொண்டிருந்தான். என்ன பிரதர், எதுவும் சொல்லாம இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா என்று அவந்திகா சம்பத்தை உசுப்பி கேட்கவும், ஆமா நீங்க 2 பேரும் யாரு? இங்க என்னோட அரவிந்த் சாரும் அவந்திகாவும் தானே இருந்தாங்க, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க என்று சம்பத் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளாதவன் மாதிரி வேண்டுமென்றே ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கொண்டு கேட்கவும் அவந்திகா உதட்டை சுளித்தாள். என்ன பிரதர், இப்போ இருந்தே உங்க ஆக்டிங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க என்று கூறியவளை பார்த்து சம்பத் சத்தமாக சிரித்தான். பின்ன என்ன அவந்திகா, என்ன கோலம் இது? சரி, உங்க பிளான் என்னன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க என்று சம்பத் கேட்கவும் அவந்திகா தன் பிளானை தெளிவாக கூற ஆரம்பித்தாள். நல்லா கேட்டுக்கோங்க, இப்போதைக்கு உங்க யாரையுமே போலீஸ்க்கு அடையாளம் தெரியாது. நீங்க தான் அரவிந்த் சார் அசிஸ்டன்ஸ் கூட யாருக்கும் தெரிய போறதில்ல. சோ உங்களுக்கு போலீஸால எந்த ப்ராப்ளமும் இருக்க போறதில்ல. ஆனா அரவிந்த் சாருக்கு அப்படி இல்ல, அவரோட வாய்ஸ வச்சு கூட அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மேல போலீஸ் இன்னமும் சந்தேகத்துலதான் அரவிந்த் சார தேடிட்டு இருக்காங்க. சோ அரவிந்த் சார இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போறதுதான் முக்கியம் என்று அவந்திகா ஆதியிலிருந்து தெளிவாக விளக்கி கொண்டு வரவும் சம்பத் அவந்திகாவை இடைமறித்தான். அவந்திகா, எதுக்கு இவ்ளோ விளக்கம்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்று மற்ற அசிஸ்டன்ஸை பார்த்து கொண்டு சம்பத் கூறவும் அவர்களும் சம்பத் சொல்வது போல் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே என்பது போல் ஆம் என்று தலையசைத்தார்கள். சம்பத் பிரதர், சொல்றத முழுசா கேளுங்க, நடுவுல பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் நான் சொல்ல வந்ததை மறந்துடுவேன், அப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லுவேன், உங்களுக்கு ஓகேவா என்று அவந்திகா கேலியாக கேட்கவும் சம்பத், என்னது முதல்ல இருந்தா? அவந்திகா, இனி நான் வாயவே திறக்க மாட்டேன், நீங்க முழுசா சொல்லி முடிங்க என்று கூறிவிட்டு கப் சிப் என்று ஆனான். அந்த பயம் இருக்கட்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் அவளின் மீதி பிளானையும் சொல்ல துவங்கினாள். அரவிந்த் சாரை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி மாத்திருக்கேன். அவர் வாய்ஸையும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு பேசினா அவரை பெருசா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்துல நானும் பிரெக்னன்ட் லேடி மாதிரி வேஷம் போட்டிருக்கேன். எனக்கு டெலிவரி பெயின் வந்துட்ட மாதிரியும் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரியும் நான் கத்துவேன். அரவிந்த் சார் என் ஹஸ்பண்டா என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிற மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த ஹோட்டல்ல இருந்து என்ன கூட்டிட்டு போகணும். நீங்கெல்லாம் எங்க கூட இருந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சிடுங்க என்று அவந்திகா விளக்கமாக தன்னுடைய பிளானை கூறவும் சம்பத் ஆச்சரியமாக அவந்திகாவை பார்த்தான். சூப்பர் அவந்திகா, என்னதான் ஓல்ட் டைம் ஐடியாவா இருந்தாலும் இது நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். விடுங்க, ஜமாய்ச்சிடுவோம் என்று சம்பத் உற்சாகமாக கூறவும் அனைவரும் அவர்கள் போட போகும் நாடகத்திற்கு தயாரானார்கள். இருந்தாலும் அவந்திகா, அரவிந்த் சாருக்கு இந்த ஓல்டு கெட்டப் லுக்கு தான் கிடைச்சதா? தொலை டிரெஸ்ஸும் தொப்பையுமா வயசானவர் மாதிரி என்று சம்பத் அவந்திகாவின் காதில் கிசு கிசுக்கவும், எப்படியும் உங்க சார் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படித்தானே மாற போறாரு, அந்த கெட்டப்ப இப்பவே பாத்துக்கோங்க என்று அவந்திகா கிண்டலாக சம்பத் காதில் பதிலுக்கு கிசு கிசுக்கவும் சம்பத் அரவிந்தின் கெட்டப்பை பார்த்து சத்தமாக சிரித்து விட்டான். அவந்திகா ஏதோ சொன்னதற்கு சம்பத் சிரிப்பதை பார்த்த அரவிந்த், சிரிக்கிற அளவுக்கு என்ன சொன்னா என்று கேட்டுவிட்டு சம்பத்தையும் கேள்வியாக பார்க்கவும், ஒன்னும் இல்ல சார், டிராமா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க என்று சம்பத் அரவிந்தை சமாளித்தான். ஆனால் அதற்குள்ளாக எங்கே தான் சொன்னதை சம்பத் அரவிந்திடம் கூறி விடுவானோ என்று கலவரமான அவந்திகா ஆ ஆ என்று அலற ஆரம்பித்தாள்.
டெலிவரி பெயின் வந்த கர்ப்பிணி பெண் வலியில் அலறுவதை போல இடுப்பை பிடித்து கொண்டு முகத்தை சுளித்தவாறு அவந்திகா அலறவும், அரவிந்தும் அவன் அசிஸ்டன்ஸும் அவளை உண்மையான கர்ப்பிணி பெண்ணை எப்படி கவனமாக கூட்டிச் செல்வார்களோ அந்த மாதிரி லிப்டில் கூட்டிக் கொண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனார்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த போலீஸ் கூட்டம் அங்கிருந்தவர்களை விசாரித்துக் கொண்டிருக்க கெடுபிடியான காவல்தான் அங்கு நிலவிக் கொண்டிருந்தது. மேலிருந்து லிப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கும் சத்தம் கேட்கவும் அங்கிருந்த அத்தனை போலீஸின் கவனமும் அந்த லிப்டின் மீது திரும்பியது. லிப்ட் ஓபன் ஆனதும் வயிற்றை பிடித்துக் கொண்டு ஒரு பெண் அலறிக் கொண்டிருக்க அவளை சுற்றி 4 பேர் வந்து கொண்டிருப்பதை கவனித்தனர் போலீஸ். அவந்திகா அலறிய அலறலில் அங்கிருந்த மொத்த பேருக்கும் என்னவோ அவர்களுக்கே பிரசவ வலி வந்தது போல் நடுங்கியது. தொண்டை குழியில் இருந்து அவ்வளவு ஆழமான குரலில் கத்திக் கொண்டிருந்தாள் அவந்திகா. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் டிரெஸ்ஸில் வேறு இரத்தக்கரை இருப்பதை பார்த்ததும் அவளின் கண்டிஷன் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட போலீஸ் பதறிப்போய் அவளுக்கு உதவி செய்ய ஓடினர். என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவர்களிடம் ஓடி வரவும், சார், இது என் சிஸ்டர், இவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்று உடனடியாக பதற்றத்தில் இருப்பது போல காட்டிக்கொண்டு கத்தினான் சம்பத். உடனே போலீஸ் அரவிந்தை பார்க்கவும், சம்பத் போலீஸின் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் என்று புரிந்தவனா, சார், இவரு என் சிஸ்டர் ஹஸ்பண்ட், இவங்க 2 பேரும் என்னோட கசின்ஸ், என் சிஸ்டர் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு சார், பிளட் வேற வந்துட்டு இருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று சம்பத் கண்கள் கலங்க தழுதழுத்த குரலில் கூறவும் போலீஸ் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தனர். அவந்திகாவும் வேண்டுமென்றே அந்த நேரம் பார்த்து, ஐயோ அம்மா, நான் வழியில செத்து போயிடுவேன் போல இருக்கே, என்னால முடியலங்க என்று கத்த ஆரம்பித்தாள். அவந்திகாவின் கத்தலை கேட்டதும் அங்கிருந்தவர்களை வழிவிடும்படியும் அவர்களை சேஃபாக வெளியே கூட்டிச் செல்லும்படியும் உத்தரவு போட்டார் அங்கிருந்த ஹையர் ஆபீசர். அப்பாடா, எப்படியோ தப்பிச்சாச்சு, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. பின்ன அவந்திகானா என்ன சும்மாவா, பக்காவா இல்ல பிளான் போட்டிருக்கேன் என்று அவந்திகா அவள் பெருமையை அவளே பேசி மெச்சிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து சந்தேகமான 2 குரல் ஒரே நேரத்தில் வந்து அவந்திகாவின் சந்தோஷத்திற்கு ஒட்டுமொத்தமாக குளிபறித்தது. அந்த 2 குரலும் வேறு யாரும் அல்ல, ஏற்கனவே அவந்திகா தான் ஒரு பைத்தியம் என்று 2 போலீஸ்காரர்களிடம் நடித்து சொதப்பி வைத்திருந்தாலே அதே போலீஸ்காரர்கள்தான். இந்த பொண்ணோட குரலை ஏற்கனவே கேட்டிருக்க மாதிரி இருக்கே என்று அந்த 2 போலீஸ்காரர்களும் சந்தேகத்தை கிளப்பவும் அங்கிருந்தவர்களின் பார்வை சந்தேகமாக அவந்திகாவின் பக்கமாக திரும்பியது. ஒருவேளை இப்படி ஒரு வேஷத்தில் போலீசிடம் அவர்கள் மாட்டிக்கொண்டால் அதற்கு பிறகு போலீஸ் அவர்கள் மேல் சந்தேகம் எல்லாம் பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். இவ்வளவு தூரம் மாறுவேஷம் போட்டு ஏமாற்றியதற்காக மாமியார் வீட்டிற்கு கூட்டி போய் கம்பி என்ன வைத்து விடுவார்களே என்று உணர்ந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் மிரண்டு போய் இருக்க, ஆபத் பாண்டவனாய் ஒரு குரல் மட்டும் சுதாரித்துக் கொண்டு வெளிவந்தது. எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் போகும். நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பது வழக்கம்தான். ஆனால் மொத்தமாக கை கழுவி விட மாட்டானே. பாகம் 59. அவந்திகாவை மொத்த போலீசும் சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வயிற்றை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தவள் சுதாரித்துக் கொண்டு, ஐயோ அம்மா என்று வலியில் கத்துவதை போல் கத்த ஆரம்பித்தாள். என்னங்க, என்னால முடியல, குழந்தை பிறக்கிற நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், பயங்கரமா வலிக்குது என்று அவந்திகா கத்தவும் அங்கிருந்த போலீஸ் திகைத்து போய் அவந்திகாவை பார்த்தபடி அசைவற்று நின்று விட்டனர். நிறைமாத கர்ப்பிணி பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருக்கும் போது யாராவது சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்த முடியுமா என்ன?
என்னதான் போலீஸ் அவர்களின் உடலுக்கு மேல் காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு கடமையே கண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் மனிதம் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை என்னவென்று அவர்களும் அறிந்தவர்கள்தானே. அப்படி இருக்க அவந்திகாவை தடுத்து நிறுத்த யாருக்கு மனம் வரும்? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அரவிந்தோ அவன் அசிஸ்டன்ஸிடம் திரும்பி, காரை எடுங்க, ஃபாஸ்ட், உடனே ஹாஸ்பிடல் போயாகணும் என்று கொஞ்சம் தீவிரமாகவே கத்தவும் அவனின் அசிஸ்டன்ஸ் காரை எடுக்க ஓடினர். சம்பத் அவர்களுக்கு பின்னால் ஓடினான். அரவிந்தோ அவந்திகாவை கையில் தூக்கிக் கொண்டு முடிந்த அளவுக்கு வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவர்கள் பதறிய விதத்தில் போலீசுக்கு அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் கூட தோன்றவில்லை. அவந்திகாவின் மேல் சந்தேகத்தை உருவாக்கிய அந்த 2 போலீசோ வாயை மூடிக்கொண்டு கப் சிப் என்று அமைதியாக அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த மொத்த கூட்டமும் அவந்திகாவிற்கு உண்மையாகவே பிரசவ வலி வந்து துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்கிற அளவில் பரிதவித்தபடி நின்று கொண்டிருக்க, அரவிந்த் அவந்திகாவை தூக்கிக் கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே ஓடினான். சம்பத்தும் அவன் அசிஸ்டன்ஸும் அரவிந்தின் காரை எடுத்துக்கொண்டு ஹோட்டல் வாசலில் நிறுத்த, அதே நேரம் அரவிந்தும் அவந்திகாவை தூக்கிக் கொண்டு காருக்கு அருகில் வந்திருந்தான். அங்கிருந்த மீடியா ஆட்களில் சிலரோ அவன் அப்படி கர்ப்பிணி பெண்ணை தூக்கிக் கொண்டு ஓடி வருவதை பார்த்ததும் அரவிந்திற்கு உதவும் விதமாக கார் கதவை திறந்துவிட்டு கவனமாக ஏறும்படி உதவி செய்தனர். அவந்திகாவை காருக்குள் அமர்த்தியவன் அவனும் ஏறிக்கொண்ட பிறகு சம்பத்தை காரை எடுக்கும்படி உசுப்பினான். அங்கிருந்து கார் ஜெட் வேகத்தில் பறந்தது. அரவிந்தின் கார் அங்கிருந்து போன பிறகும் கூட அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மீடியா ஆட்கள் சிலரின் மனதில் அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும், தாயும் சேயும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு சீரியஸ் சிச்சுவேஷனை அரவிந்தும் அவந்திகாவும் உருவாக்கி இருந்தார்கள். கார் அங்கிருந்து வேகமாக கிளம்பியது. அரவிந்த் அவந்திகாவை அணைத்தபடி அமர்ந்து கொண்டிருந்தான். ஹோட்டலில் இருந்து கார் கிளம்பி இருந்தாலும் அரவிந்திற்கு பதற்றம் மட்டும் இன்னும் குறையவில்லை. அவந்திகா வலியில் கத்திக் கொண்டிருக்க அவளை தூக்கிக் கொண்டு மூச்சிறைக்க ஓடி வந்து காருக்குள் ஏறிய அந்த காட்சியே அவன் கண்களுக்கு முன் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. என்னதான் அத்தனையும் நடிப்பாக இருந்தாலும் அவனையும் தாண்டி அந்த சீனுக்குள் அவன் ஒன்றி போயிருந்தான். அங்கு நடந்தது உண்மை மாதிரியே அவன் மனம் நம்பியது. இதே மாதிரி அவந்திகா அவன் குழந்தையை சுமந்து கொண்டிருக்க அவளுக்கு பிரசவ வலி வந்துவிடவும் அரவிந்த் அவளை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவதைப் போல அவன் மனம் ஒரு மாயையை உருவாக்கி அவனை உணர்ச்சி வசப்படுத்திக் கொண்டிருந்தது. அரவிந்தின் கைகள் அவனையும் அறியாமல் அவந்திகாவை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொள்ளவும் அவந்திகா திகைப்போடு அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஹோட்டலில் இருந்து அவர்களின் கார் ரொம்ப தூரம் வந்திருந்தாலும் அரவிந்த் இன்னமும் அவளை இப்படி அணைத்து கொண்டு அமர்ந்திருப்பது அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த அரவிந்த் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்? ஹோட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட இப்படியே இருக்கானே, என்னவா இருக்கும்? தள்ளி உட்கார சொல்லலாமா என்று யோசித்தவள் அவன் ஏதோ பிரம்மை பிடித்தவன் போல எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருக்கவும், எதுக்கு வம்பு, ஏதாவது சொன்னா அப்புறம் திருப்பி என்னையே திட்டுவான், அமைதியாவே இருப்போம் என்று நினைத்து கொண்டு அமைதியானாள். அரவிந்தோ இன்னமும் அவந்திகாவை விடுவதாக இல்லை. அரவிந்த் அப்படி அமர்ந்திருப்பதை காரை ஓட்டிக் கொண்டிருந்த சம்பத் பார்த்துவிட்டு, என்ன சார், அவந்திகாவுக்கு நிஜமாவே குழந்தை பிறக்க போகுதா? ஹாஸ்பிட்டலுக்கு காரை விடட்டுமா என்று கேலியாக கேட்கவும் அரவிந்தோ அவன் கேள்வியால் சுய நினைவு வந்தவன் போல அவந்திகாவின் முகத்தை பார்த்தான். அவன் அணைப்புக்குள் கட்டுண்டு கிடந்த அவந்திகாவோ கண்களை சிமிட்டிக் கொண்டு அரவிந்தை பார்த்தாள்.
அவந்திகாவை பார்த்த பிறகுதான், ஹோட்டலில் இருந்து வந்த பிறகும் கூட அவந்திகாவை இப்படி அணைத்து கொண்டு இருப்பதை உணர்ந்தவனாய் அவன் கைப்பிடியை தளர்த்தி சட்டென்று அவந்திகாவை தள்ளிவிட்டான். அவந்திகாவோ இந்த திடீர் தள்ளலை எதிர்பார்க்காதவளாய் காரில் கால் வைக்கும் ஸ்பேஸில் தடுமாறி விழுந்தாள். ஆனாலும் அவள் முழுவதுமாக கீழே விழாமல் அவளின் ஒரு கால் மட்டும் சீட்டை பிடித்து கொண்டிருக்க, 2 கைகளையும் கீழே ஊனியபடி எழுந்திருக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் எழுந்து கொள்ள முடியவில்லை. அந்த குறுகிய ஸ்பேஸில் மாட்டிக்கொண்டு தடுமாறிக் கொண்டிருந்தாள். அரவிந்த் அவந்திகாவை தள்ளிவிடுவதை பார்த்த சம்பத்தோ ரோட்டின் ஓரமாக போய் காரை நிறுத்தினான். ஏற்கனவே எழுந்திருக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அவந்திகாவோ சம்பத் காரை நிறுத்திய வேகத்தில் மீண்டும் தடுமாறி தலையை காரின் முன்புறம் இருந்த சீட்டில் முட்டிக்கொண்டாள். வயிற்றில் வைத்திருந்த துணி மூட்டை வேறு அவந்திகாவை எழுந்திருக்க விடாமல் எரிச்சலை கிளப்பிக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் நிலையை புரிந்து கொண்ட சம்பத், அவந்திகா பார்த்து மெதுவா எழுந்திருங்க என்று டிரைவர் சீட்டிலிருந்து கொஞ்சம் எக்கியபடி அவந்திகாவை பிடித்து தூக்கிவிட முயற்சி செய்தான். ஒரு வழியாக சம்பத்தின் கைகளை பிடித்து கொண்டு அவந்திகா எழுந்து சீட்டில் அமர்ந்து விட்டு எரிச்சலாக அரவிந்தை பார்த்தாள். அவனோ அங்கு எதுவும் நடக்காததை போல வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு இன்னும் எரிச்சலாக வந்தது. அவனை அப்படியே வெளியில் தள்ளிவிட்டால் என்ன என்று கோபமாக வந்தது. ஆனால் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாதே. அதனால் கை முஷ்டியை இறுக்கிக் கொண்டு சீட்டில் ஒரு குத்து விட்டு கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அவளை டிஸ்டர்ப் செய்து கொண்டிருந்த வயிற்றில் இருந்த துணி மூட்டையை கழட்டி கோபமாக அவளுக்கு பின்னால் இருந்த சீட்டில் தூக்கி எறிந்தாள். அங்கு அமர்ந்திருந்த அரவிந்தின் இன்னொரு அசிஸ்டன்டோ அவந்திகாவை பாவமாக பார்த்தான். நல்ல வேளை கோபத்தில் அவன் மீது எரிந்திருக்கவில்லை என்று நினைத்து கொண்ட அவந்திகா அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே காரில் அமர்ந்திருந்தாள். அரவிந்தும் எதுவும் பேசவில்லை. அந்த கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் நிற்கும் வரை அந்த கார் அமைதியே கதி என இருந்தது. கார் அரவிந்தின் வீட்டு வாசலில் நின்றதும் அவந்திகா வேகமாக காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றாள். அவந்திகா அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த டிரெஸ் அவளை மேலும் அன்கம்ஃபர்டபிளாக உணர வைத்துக் கொண்டிருந்ததால் முதலில் குளித்துவிட்டு வேறு டிரெஸ்ஸை போட வேண்டும் என்று அவளை உந்திக் கொண்டிருந்தது. வேக வேகமாக படியேறியவள் கெஸ்ட் ரூமிற்கு சென்று ஒரு குளியலை போட்டாள். அவந்திகாவின் பின்னால் வந்த அரவிந்தும் அவந்திகா கெஸ்ட் ரூமுக்கு செல்வதை கவனித்தவனாய் மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்று குளித்து முடித்தான். இருவரும் ஒரே நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு படி இறங்கி ஹாலுக்கு வந்தனர். அவர்கள் வருகைக்காகவே காத்திருந்தவன் போல ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த சம்பத் அரவிந்தும் அவந்திகாவும் வருவதை பார்த்ததும் வேகமாக எழுந்து அவன் போனில் எதையோ ஓபன் செய்து போனை அரவிந்த் கையில் கொடுத்தான். அரவிந்த் சம்பத்தின் போனை பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவோ அரவிந்த் அப்படி என்னதான் போனில் பார்க்கிறான் என்று அவன் அருகில் நெருங்கி சென்று போனை எட்டி பார்த்தாள். அது அன்றைய ஹாட் ட்ரெண்டிங் நியூஸ். அதில் ராயல் சாய்ஸ் ஹோட்டலில் நடந்த ரைடை பற்றி ஏதேதோ எழுதியிருந்தனர். ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது பற்றிய முக்கியமான அப்டேட் எதுவும் அதில் இருக்கவில்லை. சொல்ல போனால் அந்த நியூஸில் இருந்த முக்கியமான விஷயமே அரவிந்தை பற்றியதாகத்தான் இருந்தது. அவந்திகா அந்த நியூஸை வாய்க்குள்ளேயே படித்து பார்த்து கொண்டாள். ராயல் சாய்ஸ் ஹோட்டலில் சட்டவிரோதமாக சிலர் ட்ரக்ஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கிடைத்த தகவலின் பேரில் போலீஸ் நடத்திய ரைடில் பலர் ட்ரக்ஸ் கேஸில் பிடிபட்டுள்ளனர். அதில் சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான நடிகர் ரோஹித்தும் ஒருவர். நடிகர் ரோஹித் அந்த ஹோட்டலில் பிரபல நடிகரான
அரவிந்த் ராஜோடு ஒன்றாக ஒரே ரூமில் தங்கி இருந்ததாகவும் அவரோடு சேர்ந்துதான் ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்டதாகவும் நடிகர் அரவிந்த் ராஜும் விசாரணைக்கு ஆளாக்கப்பட வேண்டியவர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அந்த ஹோட்டலில் நடிகர் அரவிந்த் ராஜ் இருந்ததாகவோ சட்டவிரோதமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கொண்ட விவகாரத்தில் அவர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவோ நம்பத்தகுந்த செய்திகள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. நேரடியாக நடிகர் அரவிந்த் ராஜை தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் அவரது உதவியாளரை தொடர்பு கொள்ள மீடியா வட்டாரம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் உண்மை என்ன என்பதை உங்களின் பார்வைக்கு முன் வைக்கப்படும் என்று அந்த நியூஸில் எழுதியிருந்ததை படித்து முடித்தாள் அவந்திகா. அவந்திகா அந்த நியூஸை படித்து முடித்ததும் அரவிந்திடமிருந்து விலகி நின்று சம்பத்தை பார்த்தாள். அரவிந்தும் அதை படித்து முடித்திருந்ததால் போனை சம்பத்திடம் கொடுத்தான். சார் பாத்தீங்களா, இந்த ரோஹித்துக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும், அதனாலதான் திரும்ப திரும்ப மீடியாவில உங்க பேரை இழுத்து விட்டுட்டே இருக்கான் என்று காட்டமாக கூறினான். பின் என்ன, ரோஹித்தால் அரவிந்த் மிகப்பெரிய சிக்கலில் அல்லவா மாட்டியிருக்கிறான். இப்பொழுது அரவிந்த் அவனை பற்றிய நியூஸ் மீடியாவில் பரவிக் கொண்டிருப்பதை பார்த்து ட்ரக் டெஸ்டுக்கு ஒத்துழைத்தாலும் அதையும் மீடியாக்காரர்கள் திரித்து அரவிந்தும் ட்ரக்ஸ் கேஸில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று ஒரு விவாதத்தையே நடத்தி விடுவார்கள். அது அரவிந்தை மேலும் பாதிக்கத்தான் செய்யும். மீடியாவில் ரசிகர்கள் மத்தியிலும் அவனுக்கு இருக்கும் பேரையும் புகழையும் அது கெடுக்க பெரும்பாலும் வாய்ப்பிருக்கிறது. சரி, யார் என்ன பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடலாம் என்றாலும் ஆன்லைன் நெட்டிசன்கள் சும்மா விட மாட்டார்களே. இருக்கும் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலும் அரவிந்தை விளாசி எடுத்து விடுவார்களே. இந்த அளவுக்கு பிரச்சனை சீரியஸாக போய்கொண்டிருக்கும் போது அரவிந்த் ஏன் மௌனமாக இருக்கிறான்? அப்படி என்றால் நிச்சயம் அவன் மீது தப்பிருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்று அதற்கு அவர்களே ஒரு காரணம் கற்பித்துக் கொண்டு அரவிந்தை வறுத்தெடுத்து விடுவார்கள். வாயை திறந்தாலும் பிரச்சனை, திறக்காவிட்டாலும் பிரச்சனை என்னும் நிலையில் அல்லவா இப்பொழுது அரவிந்த் மாட்டியிருக்கிறான். உண்மையில் அரவிந்தை விட சம்பத்தான் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தான். பின் என்ன, அவன்தானே அரவிந்தின் பிஏ. அரவிந்தின் நல்லது கெட்டதில் முக்கிய பங்கு சம்பத்திற்கும் இருக்கிறதல்லவா. கழுதைக்கு வாக்கைப்பட்டால் உதைப்படுவது உறுதி என்னும் கதைதான் சம்பத்திற்கும். அரவிந்த் மாதிரி பிரபலமான நடிகருக்கு பிஏ ஆகும் போதே இந்த மாதிரி சிக்கல்கள் வர நிறைய வாய்ப்பிருக்கிறது என்பது அவனுக்கு தெரிந்த விஷயம்தான். இதற்கு முன்பும் அவன் நிறைய சிக்கல்களை சந்தித்திருக்கிறான் தான். இருந்தாலும் முன்பை காட்டிலும் இது கொஞ்சம் புது மாதிரி சிக்கலாயிற்றே. முன்னே போனாலும் முட்டும், பின்னே வந்தாலும் உதைக்கும். அப்படி ஒரு இடியாப்ப சிக்கல். அவ்வளவு சுலபமாக எதையாவது செய்து தீர்க்கக்கூடிய விஷயம் இல்லாததால் சம்பத் அரவிந்தின் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு கால் செய்து உடனடியாக அரவிந்த் வீட்டிற்கு வர சொல்லி ஒரு மீட்டிங்கிற்கு அரேஞ்ச் செய்தான். மேனேஜ்மெண்ட் டீம் வருவதற்கு முன்பாக அரவிந்த் வீட்டு வாசலில் எந்த மீடியாக்காரர்களும் கூடிவிடக் கூடாது என்பதற்காக பலத்த பாதுகாப்பு படையை போட்டுவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதையும் உறுதி செய்து கொண்டான் சம்பத். சம்பத் கால் செய்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் மொத்த மேனேஜ்மெண்ட் டீமும் அரவிந்தின் வீட்டு ஹாலில் ஆஜராகி இருக்க டிஸ்கஷன் இனிதே ஆரம்பமானது. சம்பத் பிரச்சனையின் வீரியத்தை பற்றி விலாவாரியாக மேனேஜ்மெண்ட் டீமிடம் விளக்கிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரின் ஒப்பீனியன் கேட்டுக்கொண்டிருந்தான். அங்கிருந்தவர்கள் அனைவருமே அவரவரின் நாலேஜுக்கு ஏற்ப பிரச்சனைக்கான சொல்யூஷனை கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் எதுவும் சம்பத்திற்கு திருப்தியாக இருக்கவில்லை. அவந்திகாவோ அவர்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருப்பதை சோஃபாவின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவந்திகாவின் மூளையிலும் என்ன செய்து அரவிந்தை இந்த சிக்கலில் இருந்து விடுவிப்பது என்கிற யோசனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. அவந்திகா அப்படி யோசித்துக் கொண்டிருக்க திடீரென்று அவளின் போனுக்கு கால் வரவும் போனை எடுத்து பார்த்தாள். அதுவரை தீவிரமாக டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தவர்கள் அவந்திகாவின் போன் சத்தத்தால் டிஸ்டர்ப் ஆகி அவந்திகாவை திரும்பி பார்த்தனர். அவந்திகாவோ சாரி என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள்.
ஆனால் அவந்திகா போனை கட் செய்த பிறகும் கூட விடாமல் போன் வந்து கொண்டே இருக்கவும் அரவிந்த் அவந்திகாவை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். அரவிந்த் முறைப்பதை கவனித்த அவந்திகாவோ அதற்கு மேல் அவன் முன்பு அமர்ந்திருக்க தைரியம் இல்லாதவளாய் போனை தூக்கி கொண்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனாள். வாட்ஸ்அப்பில் இருந்துதான் அவளுக்கு தொடர்ந்து கால் வந்து கொண்டிருந்தது. வாட்ஸ்அப்பிற்கு சென்றவள் அனாமிகா கால் செய்திருப்பதை பார்த்து குழம்பி போனாள். இவ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கா? இத்தனை தடவை கால் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தலை போற பிரச்சனை என்று எரிச்சல் பட்டு கொண்டவள் அனாமிகா செய்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்தாள். அனாமிகா வாட்ஸ்அப்பில் FB லிங்கை அனுப்பியிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அந்த லிங்கை டாக் செய்து வேறு ஹரியப் என்று மெசேஜ் செய்திருந்தாள். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. வேகமாக அந்த லிங்கை கிளிக் செய்து அவளின் FB ஐடியை லாகின் செய்ய யூசர் நேமை போட்டாள். அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு அவளின் யூசர் நேம் அவந்திகா ராஜ் என்று இருப்பதே நினைவுக்கு வந்தது. உடனே பயத்தில் டிஸ்கஷனில் இருந்தவர்களை பதற்றத்தோடு பார்த்தாள். நல்ல வெள்ளையாக யாரும் அவந்திகாவை கவனிக்கவில்லை. ஒருவருக்கும் அவந்திகாவின் யூசர் நேம் தெரிய வாய்ப்பில்லை என்று உணர்ந்தவள் பாஸ்வேர்டை போட்டு லாகின் செய்தாள். ஆனால் ஏற்கனவே இருக்கும் தலைவலியை காட்டிலும் அந்த முகநூல் உலகம் அவளுக்கு மேலும் தலைவலியை கொடுக்கும் என்பது தெரியாமல் அப்பாவியாக முகநூலுக்குள் நுழைந்தாள் அவந்திகா. முகநூலில் முகம் தெரியாமல் இருப்பதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு மற்றவருக்கு பிரச்சனை கொடுப்பதை தானே பலர் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகம் 60. அனாமிகா அனுப்பிய லிங்கை கிளிக் செய்து முகநூல் பக்கத்திற்கு போன அவந்திகா அங்கு நடந்து கொண்டிருக்கும் விவாதத்தை பார்த்ததும் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றாள். அது அரவிந்திற்காக உருவாக்கப்பட்ட ஃபேன் பேஸ்ட் பேஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் அரவிந்திற்காக தனியாக ரசிகர் மன்றம் வைத்து பல நல்ல காரியங்களை கூட செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் சிலர் முக்கிய புள்ளிகளாகவும் இருப்பதால் அந்த குரூப் மற்ற ஃபேன் பேஜை விட அதிகமா பேசப்படும் ஃபேன் பேஜாக இருந்து வருகிறது. அந்த குரூப்பின் அட்மின் தான் அனாமிகா. அவளுக்கு அடுத்ததாக அந்த குரூப்பின் முக்கிய மெம்பராக அவந்திகா இருக்கிறாள். அந்த குரூப்பின் மூலமாகத்தான் அனாமிகாவை அவந்திகாவிற்கு தெரியும் என்றாலும் இருவரும் அரவிந்தின் தீவிர ரசிகை என்னும் வகையில் தோழிகளாகிவிட்டனர். அவர்களின் பழக்கம் முகநூலோடு மட்டும் நின்று விடாமல் போன் நம்பரை ஷேர் செய்து கொண்டு வாட்ஸ்அப்பில் பேசும் அளவுக்கு முன்னேறியிருந்தது. அதனால்தான் அனாமிகாவின் மெசேஜை பார்த்ததும் ஏதோ முக்கிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று அவந்திகா அவள் அனுப்பிய லிங்கை கிளிக் செய்து உடனே முகநூல் வந்தாள். ஆனால் அப்படி செய்ததுதான் அவந்திகாவிற்கு வினையாக முடிந்தது. கண் முன்னால் இருக்கும் பிரச்சனையை காட்டிலும் அந்த ஆன்லைன் உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கையில் அவந்திகாவிற்கு கடுப்பாக வந்தது. அரவிந்தை பற்றி அந்த குரூப்பில் இருக்கும் ஏஞ்சல் சொப்னா என்னும் ஐடி தாறுமாறாக போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் அதில் நெகட்டிவ் கமெண்ட்டும் வேறு செய்து கொண்டிருந்தாள். அனாமிகாவோ அரவிந்திற்கு சப்போர்ட்டாக ஏஞ்சல் சொப்னாவோடு வார்த்தை சண்டையில் ஈடுபட்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அனாமிகாவால் பொறுக்க முடியாமல் போகவே அவந்திகாவிற்கு அந்த போஸ்டின் லிங்கை அனுப்பி அந்த சண்டையில் பங்காற்றும்படி மெசேஜ் செய்திருந்தாள். அனாமிகாவிற்கு நன்றாகவே தெரியும் அவந்திகா எந்த அளவுக்கு அரவிந்தின் ரசிகை என்பது. அதனால் நிச்சயம் அவந்திகாவால் தான் ஏஞ்சல் சொப்னாவுக்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் அவந்திகாவை சப்போர்ட்டிற்கு அழைத்திருந்தாள். முகநூல் வந்த அவந்திகாவோ அவர்களின் கமெண்டை ஒவ்வொன்றாக படித்து பார்க்க ஆரம்பித்தாள். முதலில் ஏஞ்சல் சொப்னாவின் கமெண்டை படித்தாள். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அரவிந்த பிடிக்காம தான் இருந்தது. அதுக்கு காரணம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் யாரையாவது வம்புக்கு இழுத்துட்டு பிரச்சனை பண்றதும் பணத்திமிர்ல வேணும்னே நிறைய சர்ச்சைகள்ல மாட்டிக்கிறதும் தான் அவரோட வாடிக்கையே. இதுல சீக்கிரட்டா ஒரு கல்யாணம் பண்ணி
அத வச்சு 1008 சர்ச்சை பேச்சை உருவாக்குற மாதிரி ஒரு சீனை வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு தான். இல்லனா எந்த நடிகராவது இந்த அளவுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு சர்ச்சையில மாட்டிட்டு இருப்பாங்களா? இது எல்லாத்துக்கும் மேல இப்போ ட்ரக்ஸ் கேஸ்ல வேற மாட்டியிருக்காரு. இதுல இருந்தே ஒண்ணு தெளிவா தெரியுது. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அரவிந்தோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு என்று ஏஞ்சல் சொப்னா கமெண்ட் செய்திருந்தாள். அதற்கு அனாமிகாவோ, ஆர் யூ இடியட்? என்ன வேர்ட் யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சுதான் யூஸ் பண்றியா? அரவிந்தோட எந்த சுயரூபத்தை பாத்துட்ட? அவரை பத்தி ஒன்னும் தெரியாம இப்படி தாறுமாறா பேசுறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ என்று கோபத்தில் கொதித்து போனவளாய் கமெண்ட் செய்திருந்தாள். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், ஆனா அரவிந்த் ஃபேன்ஸுக்கு தான் அவரை பத்தி ஒன்னும் தெரியல. அவரோட அழக பாத்துட்டு புத்தி இல்லாம அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க என்று கமெண்ட் செய்து மேலும் அனாமிகாவின் கோபத்தை தூண்டினாள் ஏஞ்சல் சொப்னா. என்னது, அரவிந்த் ஃபேன்ஸுக்கு புத்தி இல்லையா? இத சொல்ற உனக்கு முதல்ல புத்தி இருக்கா? அரவிந்த் அழக பாத்துட்டு நாங்க அவர் பின்னாடி சுத்துறோமோ இல்லையோ, உங்கள மாதிரி ஆளுங்க தான் அவர் அழக பார்த்து பொறாமப்பட்டு இந்த மாதிரி பெணாத்திட்டு இருக்கீங்க என்று காட்டமாக பதிலளித்தாள் அனாமிகா. ஹலோ, என்னது, அரவிந்த் அழக பார்த்து எனக்கு பொறாமையா? ஆர் யூ பிரெயின்லெஸ் விமன்? அரவிந்த் ஃபேனா இப்படி யோசிக்காம அவர் பின்னாடி சுத்துனா உங்க வாழ்க்கையும் வீணாத்தா போகும். அதுவாது புரியுதா இல்லையா? ஐ திங்க் இந்த அளவுக்கு அரவிந்துக்கு சப்போர்ட் பண்றனா அந்த ஹோட்டலுக்கு நீயும் அரவிந்தோட போய் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி யோசிக்காம புத்தி இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ற என்று வரம்பை மீறி பேசிக் கொண்டிருந்தாள் ஏஞ்சல் சொப்னா. அவள் அப்படி கமெண்ட் செய்ததும் அவந்திகாவிற்கு ரத்தம் கொதிந்தது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ இப்படி அரவிந்த் பேருக்கு களங்கம் வர்ற மாதிரி பேசுறதுக்கே உன் மேல அவரு மான நஷ்ட வழக்கு போடலாம் தெரியுமா? சோ பி கேர்ஃபுல் என்று வார்னிங் கொடுத்தாள் அனாமிகா. அந்த கமெண்ட்டுக்கு ஏஞ்சல் சொப்னாவோ சிரிக்கும் ஸ்டிக்கரை அனுப்பி இருந்தாள். அப்படியா, என் மேல உங்க அரவிந்த் கேஸ் போட்டுருவாரா? அப்படின்னா முதல்ல அதை செய்ய சொல்லு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அரவிந்த் மாதிரி ஆட்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல. ஒன்ன மாதிரி பிளைண்டா அரவிந்த நம்புற ஃபேன்ஸுக்கு அவரை பத்தியோ அவரோட இன்னொரு மோசமான சைட பத்தியோ ஒன்னும் தெரியாது. உங்க அரவிந்த் ஏன் அதிகமா எந்த ஷோலையும் இன்டர்வியூலையும் கலந்துக்கிறது இல்லன்னு உனக்கு தெரியுமா? அவர் ஒரு படிக்காத முட்டாள். அதனாலதான் அவர் நடிக்கிறதோட சரி, வேற எந்த ஷோலையும் கலந்துக்காம ஒதுங்கி இருக்காரு. அவர் ஒருவேளை ஏதாவது ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டா அவர் இடியட் பிஹேவியர்னு பப்ளிக்கு தெரிஞ்சிருந்தா அவரோட டீமே அவருக்கு வேற எந்த ஷோலையும் கலந்துக்க வேணான்னு அட்வைஸ் பண்ணிருக்கோம். அரவிந்தோட அழகான முகத்தை தவிர அவர்கிட்ட வேற ஏதாவது ஸ்டஃப் இருக்கா? இது எதுவும் புரிஞ்சுக்காம எதுக்கு அரவிந்த் பேரை சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கீங்க என்று ஏஞ்சல் சொப்னா அளவுக்கு அதிகமாகவே அரவிந்தை பர்சனலாக தாக்கிக் கொண்டிருக்க, அரவிந்தின் ஃபேன்ஸோ ஏஞ்சல் சொப்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை செய்து அவளை திட்டி தீர்த்து கொண்டிருந்தனர். அதே சமயம் அவள் கமெண்ட் செய்ததில் அவள் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்குமோ என்னும் அளவுக்கு சிலருக்கு சந்தேகம் கூட வந்திருந்தது. இப்படி அரவிந்தை நேரடியாக தாக்கி ஏஞ்சல் சொப்னா கமெண்ட் செய்து கொண்டிருக்க, அதையெல்லாம் படித்த பிறகும் அவளுக்கு பதிலடி கொடுக்காமல் அவந்திகாவால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? உடனே வேக வேகமாக அவளுக்கு ரிப்ளை செய்ய ஆரம்பித்தாள். சிலர் முகநூல்ல யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்னு எல்லை மீறி பேசிடுறாங்க. அவங்க பேசுறது உண்மையா இல்ல கற்பனையான்னு அவங்களுக்கே புரியறது இல்ல. அரவிந்த் அவர் கல்யாணத்தை வெளிப்படையா அனௌன்ஸ் பண்ணாததுக்கு காரணம் அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றீங்க. அரவிந்த் எந்த ஷோவ்லயும் கலந்துக்காததுக்கு காரணம் அவருக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நீங்க அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட முடிவா? ஒருவேளை இந்த அளவுக்கு அரவிந்த் கூட இருந்து அவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நீங்க இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நீங்களே அவர் பொது வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு கத்து கொடுத்துடலாமே.
அவருக்கு மட்டும் இல்ல, இன்னும் சிலருக்கு கூட நீங்க நல்லொழுக்க பாடம் நடத்தலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க தான் யார் யார் எங்க எப்படி நடந்துக்கணும்னு ஊருக்கே ஒழுக்கம் சொல்லி கொடுக்கிற ஒழுக்க சிகாமணி ஆச்சே. உங்க திறமையெல்லாம் இப்படி முகநூல்ல வீரவசனம் பேசுறதோட முடிஞ்சிடக்கூடாது என்று அவந்திகா அவளின் மொத்த ஆதங்கத்தையும் ஒரே கமெண்டில் கொட்டி தீர்த்து விட்டாள். அவளின் கமெண்டை படித்த அரவிந்தின் மற்ற ரசிகர்களோ, குட், சூப்பர், ஷபாஷ், சரியான பதிலடி என்று கமெண்ட் செய்து அவர்களின் மனதில் இருந்ததை அவந்திகா பேசிவிட்டாள் என்கிற சந்தோஷத்தில் அவந்திகாவை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். அவந்திகா போட்ட கமெண்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பலர் போஸ்டாக வேறு போட்டு தள்ளி கொண்டிருந்தார்கள். ஏஞ்சல் சொப்னாவோ அதற்கு மேலும் அந்த டாபிக்கை விடுவதாக இல்லை. அவளும் வரிந்து கட்டி கொண்டுதான் கமெண்ட் செய்து கொண்டிருந்தாள். ஹஹஹா, நீ இன்னொரு பிரெயின்லெஸ் ஃபேன் போல. உங்க அரவிந்த் இன்னசென்ட்னு இன்னுமா நம்பிட்டு இருக்க? ஒருவேளை அவர் உண்மையாவே இன்னசென்டா இருந்தா ஏன் இன்னும் எந்த விளக்கமும் கொடுக்கல? அவர்தான் தப்பே பண்ணலையே. தைரியமா மீடியா முன்னாடி வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்லிருக்கலாமே. அத விட்டுட்டு ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? ஆஃப்டர் ஆல் ரோஹித்துக்கும் அரவிந்துக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் எதுக்கு ரோஹித் அரவிந்த் மேல இப்படி ஒரு பழிய போட முயற்சி செய்யணும்? இவ்ளோ பெரிய குற்றச்சாட்ட யாரும் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலையும் வச்சிட மாட்டாங்களே. சோ இதுல இருந்தே புரியலையா இது உண்மைதான்னு என்று ஏஞ்சல் சொப்னா வார்த்தையாலேயே அவந்திகாவை மடக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவந்திகா அவ்வளவு லேசில் இந்த வார்த்தை யுத்தத்தில் தோற்று போய் விடுவாளா என்ன? அவளும் ஏஞ்சல் சொப்னாவுக்கு இணையாக ரிப்ளை செய்து கொண்டிருந்தாள். ஏஞ்சல் சொப்னா, முதல்ல எதுக்கு என்ன பிரெயின்லெஸ் ஃபேன்னு சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை நான் அரவிந்துக்கு சப்போர்ட் பண்றதால பிரெயின்லெஸ் ஃபேன்னு சொன்னீங்கன்னா, உண்மை என்னன்னா முழுசா புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு அரவிந்துக்கு எதிரா பேசிட்டு இருக்கிற உங்களை என்னன்னு சொல்றது? அரவிந்தோட பிரெயின்லெஸ் ஹேட்டர்னு சொன்னா சரியா இருக்குமா? அப்புறம் என்னவோ சொன்னீங்களே, அரவிந்த் மேல தப்பு இல்லனா அவர் அத மீடியாவில சொல்லிருக்கலாம்னு. ஒருவேளை அவர் மீடியாவில அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தா அதுக்கும் குத்தம் தானே சொல்லிட்டு இருப்பீங்க. தப்பே பண்ணலனா எதுக்கு இவ்ளோ விளக்கம் கொடுக்கணும்? எல்லாம் சீன் கிரியேட் பண்றதுக்கு தான். அப்பவும் இதே ஏஞ்சல் சொப்னா தான் கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு அரவிந்த ஏதாவது காரணம் வச்சு பிளேம் பண்ணணும், அதானே உங்க நோக்கம். கடைசியா ஒண்ணு சொன்னீங்களே, ரோஹித்துக்கும் அரவிந்துக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லன்னு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அமைதி புறாவா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? பின்ன எதை வச்சு ரோஹித்துக்கு அரவிந்த் மேல எந்த முன் விரோதமும் இல்லன்னு உறுதியா சொல்றீங்க? எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்குதான். அதுக்குன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி மத்தவங்க பேரை கெடுக்க முயற்சி செய்யக்கூடாது. அது சட்டவிரோதமான செயல்னு இவ்ளோ அறிவு ஜீவியா இருக்க உங்களுக்கு தெரியாதா என்ன என்று அவந்திகா பாயிண்டாக கமெண்ட் செய்து கொண்டிருந்தாள். எவ்வளவுதான் அறிவாளித்தனமாக அவந்திகா கமெண்ட் செய்து கொண்டிருந்தாலும் அவள் ஒரு மூலையில் நின்று கொண்டு முகநூலில் கமெண்ட் செய்து கொண்டிருப்பதை அரவிந்தின் மேனேஜ்மெண்ட் டீம் படித்துக் கொண்டிருக்கிறது என்று பாவம் அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லைதானே. அவந்திகாவோ போனை வைத்துக் கொண்டு அவள் செய்த கமெண்டிற்கு ஏஞ்சல் சொப்னாவின் ரிப்ளை என்னவாக இருக்கும் என்று பரபரப்போடு காத்து கொண்டிருக்க, மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்த ஒருவரோ திடீரென்று வெல் செட் என்று கைத்தட்டி கொண்டு உற்சாகமாக கத்தினார். அவந்திகா அந்த நபர் அப்படி கத்தியதை கேட்டதும் அவர்களின் டிஸ்கஷனில் ஒரு நல்ல சொல்யூஷனை கண்டுபிடித்து விட்டார்கள் போல என்று நினைத்து கொண்டு வேக வேகமாக வந்து அவள் முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் அமர்ந்தபடி ஆர்வத்தோடு அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நபரோ அவள் கமெண்ட் செய்ததை படித்துதான் அப்படி கத்தினார் என்று அவந்திகாவிற்கு அதுவரையிலும் தெரியாமல் போய்விட்டது. ஒருவேளை தெரிந்திருந்தால் வேக வேகமாக அவள் போட்டுக் கொண்டிருந்த வார்த்தை சண்டையை கூட பாதியில் விட்டு விட்டு இப்படி வந்து அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருக்க மாட்டாளே. அரவிந்த் சார், இத படிச்சு பாருங்களேன். உங்களுக்காக FBல அவந்திகா ராஜ்னு ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குன்னு. அந்த பொண்ணு செம்மையா பதிலடி கொடுத்துட்டு இருக்கா சார்
இப்போ FBல இதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்று அந்த நபர் உற்சாகமாக கூறிக்கொண்டே போனை அரவிந்திடம் கொடுக்க போக சம்பத்தோ அவரை இடைமறித்து அந்த போனை வாங்கி அதில் இருந்த கமெண்ட்ஸை சத்தமாக படிக்க ஆரம்பித்தான். சம்பத் அந்த கமெண்ட்ஸை படிக்க படிக்க அவந்திகாவிற்கோ திக் திக் என்று இருந்தது. அரவிந்தை கூட சமாளித்து விடலாம், ஆனால் இந்த சம்பத்தோ தவறான நேரத்தில் அவந்திகாவை மிகச் சரியாக போட்டு கொடுத்து விடுவானே. அதை நினைக்கும் போதே அவந்திகாவின் கைகள் பயத்தில் வியர்த்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கையில் பிடித்திருந்த போனோ வழுக்கி கீழே விழப்போக போனை இறுக்கமாக பிடித்தவள் வேகமாக போனை அவள் பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு பயத்தில் சம்பத்தை வெத்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கமெண்ட்ஸை எல்லாம் ஆற அமர படித்து முடித்த சம்பத்தோ அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, இந்த FB அக்கவுண்ட் உங்களது தானே என்று மிக பெரிய குண்டை தூக்கி போடவும் அவந்திகாவிற்கு பயத்தில் தலையே சுற்றியது. ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவள் நெற்றியில் இருந்து வியர்வை ஆராய் வழிந்து ஓடியது. அந்த நிலையிலும் சுதாரித்துக் கொண்ட அவந்திகாவின் மூளை இந்த சம்பத்தை எப்படி சமாளிப்பது என்று வேகமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டது. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி விடமாட்டாரு என்பது போல அரவிந்தே சும்மா இருந்தாலும் கூட இந்த சம்பத் விடமாட்டான் போல் இருக்கிறதே. யார் யாருக்கு எங்கெங்கு ஆப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் யாரால் தான் தெரிந்து வைத்திருக்க முடியும்?